அதனால இன்சுலின் தொடர்பான ஹைப்போகிளைசீமியா சம்பவங்கள்ல பெரும்பாலானவை ஸ்டாக்கிங் காரணமாகவே ஏற்படுகின்றன. அதனால உணவுக்கு பிறகு சரி செய்யும் இன்சுலின் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மாறுகிறது. அதனால் ஒவ்வொரு உணவும் ஒரு சுழற்சி மாதிரி ஆகிவிடுகிறது. சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது கூடுதல் இன்சுலின் எடுத்துக்கொள்கிறீர்கள். பிறகு இரத்த சர்க்கரை குறைந்துவிடும். அதனால் கூடுதல் சாப்பிடுகிறீர்கள். அதனால் மீண்டும் அதிகமாகிறது. இந்த சுழற்சி தொடர்ந்து நடக்கிறது. இந்த அளவுக்கு அதிகமான ஏற்ற இறக்கங்கள் காரணமாக அது இரத்த குழாய்களுக்கு சேதம் ஏற்படுத்துகிறது. உங்கள் A1C அளவை உயர்த்துகிறது. உடலில் அழற்சி அதிகரிக்கிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் கடினமாக்குகிறது. மேலும் நோயாளிகள் மனதளவில் சோர்வடைய செய்கிறது. அதனால் நம்முடைய இலக்கு எப்போதும் கணிக்கக்கூடிய இரத்த சர்க்கரை மட்டமே. எண்கள் அடிக்கடி மாறுவதல்ல. அதனால்தான் உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறது. பிறகு தொடர்ந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் உண்ணும் உணவில் மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது அடுத்த முறை உணவுக்கு முன் எடுத்துக்கொள்ளும் இன்சுலின் அளவில் திருத்தம் செய்ய வேண்டும்.